Hello guys, welcome back to Teachers Care Academy. Now we are seeing PGTRB English portions from Unit 7 Indian Writing in English. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் டீட்டெயில் போய்ட்ரி. அதில் நம்ம யாருடைய போய்ட்ரி எல்லாம் பார்க்க போகிறோம்னா சரோஜினி நாயுடு, டோரோ டட், ஏகே ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, கமலாதாஸ், நிசம் எசேக்கியல் இவங்களோட போய்ட்ரி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போகிறோன்னா சரோஜினி நாயுடு. ஸோ அவங்களெல்லாம் என்ன இந்த எல்லா ரைட்டர்ஸும் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th century இந்தியன் இங்கிலீஷ் போய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் போய்ட் சரோஜினி நாயுடு. ஸோ சரோஜினி நாயுடு நீங்கள் இந்த நேமை நல்லா கேள்விப்பட்ட நேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக நம்ம இவங்களை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட போய்ட்ரி அண்ட் ஒர்க்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். She is a very great poetess. The Nightingale of India, Sarojini Naidu was a prolific writer and poet. So prolific writer na very talented writer nu solluvaanga. So she is a talented writer and poet. The first volume of her poetry is The Golden Threshold. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எழுதின poetry collections உடைய நேம் The Golden Threshold. அது எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1905ல். After which two more collections, The Bird of Time and The Broken Wing, arrived in 1912 and 1907 respectively. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி வெளியிட்டாங்க. அந்த போய்ட்ரி கலெக்ஷனுக்கு பேர் The Bird of Time and The Broken Wing. ஸோ இந்த Bird of Time and Broken Wing எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1912 and 1917 respectively. Other acclaimed poems that came following are The Wizard Mask and The Treasury of Poems. அதுக்கப்புறமா அவங்க கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் எழுதிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ த விசார்ட் மாஸ்க் அண்ட் த ட்ரெஷரி ஆஃப் போயம்ஸ். ஸோ திஸ் இஸ் சரோஜினி நாயுடு அபவுட் சரோஜினி நாயுடு இன் அ வெரி ஜஸ்ட் வே. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரோஜினி நாயுடு வாஸ் born on 13th February 1879 in ஹைதராபாத். 13 ஃபெப்ரவரியில் 1879 பிறந்திருக்காங்க ஹைதராபாத்தில். And in India to the scientist and philosopher and plaudite educator Agornath Chattopadhyaya and பாரத சுந்தரி தேவி. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் நேம், அவங்க பேரண்ட் ரொம்ப வெல்வர்ஸ்டு. இவங்கள மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கன்னு தெரியுது. ஸோ அவங்க ஃபாதர் he is a scientist, philosopher and polity educator. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகோர்நாத் சட்டோபதாயா. அண்ட் அவங்க மதர் நேம் பாரத சுந்தரி தேவி. A political activist, her father was a co-founder of Nizam College and the first member of the Indian National Congress in Hyderabad. Chattopadhyaya was removed from his position as a penalty for his active participation in Indian independence movement. ஸோ அவங்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட் யார்கிட்டேருந்து வந்தது நமக்கு டவுட் இல்லாமல் இப்போ தெரியுது. her father is also very much interested in Indian independent மூமெண்ட். அதனால தான் அவங்களும் நிறைய இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் பற்றி பார்த்துக்கலாம். A brilliant student, Sarojini won appreciation and fame by being selected in Madras University at just 12. அவங்களோட 12th இயர்லேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க எஜுகேட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்காங்க. In 1895, she went on to study at King's College in London and later at Girton College, Cambridge University. ஸோ அவங்களோட 1895ல் ஸோ அவங்க கொஞ்ச நாள்லேயே at a very early ages itself, she started study in the King's College, லண்டன்லேயும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் அவங்களோட ஸ்டடீஸை பார்த்துருக்காங்க. While still in college, Sarojini met Dr. Muthalya Govindarajlu Naidu and both grew closer by the end of her college. Upon finishing her study at the age of 19, she married him in 1898. During a period, intercaste marriages were very rare, considered a crime in the Indian society. ஸோ அப்பயே ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காலேஜில் அவங்க படிக்கும்போதே அவங்க கூட அவங்க ஒருத்தர் டாக்டர் முத்தாலியா கோவிந்தராஜ்லு நாயுடு அப்படின்றவங்கள மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணும்போது தே வுட் ஹவ் லவ் வித் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டடீஸை முடிக்கும்போது அட் த ஏஜ் ஆஃப் 19 அவங்க ஸ்டடீஸ் முடிக்கும் போதே அவங்கள மேரேஜும் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட கேஸ்ட் வேறு, அவங்களோட கேஸ்ட் வேறு. ஸோ அந்த காலத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ, தட் இஸ் க்ரைம்னு சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி க்ரைம் ரேட் இருக்கும்போதும் கூட அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் தே ஹாவ் மேரிட் ஈச் அதர். ஸோ இப்போ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் கொடுத்தது யாருன்னு நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு. ஸோ இப்போ அவங்களோட வெரி ஃபேமஸ் போயம் பார்த்திங்கன்னா கோரமண்டல் ஃபிஷர்ஸ் அப்படின்ற ஒரு போயம். ஸோ அந்த போயமில் அவங்க வந்து ரொம்ப வாட் எவர் த போயம் ஷி ஹஸ் ரிட்டன், அவங்க எல்லாமே அந்த எல்லா போயட்ரிலையுமே அவங்களோட இந்தியன் கல்ச்சரையும் இந்தியன் பீப்புளையும் அவங்களோட எத்திக்ஸை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட போய்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போயம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோரமண்டல் ஃபிஷர்ஸ். ஸோ அடுத்த போய்ட்ரி அவங்களோட தீம் ஆஃப் போய்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ டு த நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அந்த போய்ட்ரியில் அவங்க ரொம்ப ராயல் லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற போய்ட்ரியில் பார்த்திங்கன்னா நேச்சருக்குள்ளே நேச்சரை வந்து அவங்க எந்தளவுக்கு அட்மயர் பண்ணுறாங்க, நேச்சர்னால் நம்ம லைஃப்பில் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போய்ட்ரி நைட் ஃபால் இன் தி சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஸோ அவங்க ஹைதராபாத் வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்ன்றனால அர்பன் சொசைட்டியில் பீப்புள் எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு ஹைதராபாத் சிட்டி இஸ் பின் ப்ராட்காஸ்டட், அது எந்தளவுக்கு ஹைதராபாத் பற்றி அவங்க அந்த இதில் அந்த போய்ட்ரியில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வில்லேஜ் சாங், அந்த வில்லேஜ் சாங்கை பற்றி ரஸ்டிக் லைஃப் ஆஃப் தி பீப்புள் எஸ்பெஷலி விமன், அந்த வில்லேஜ் சாங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைக் ஹவ் விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங், ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்க விமன்லாம் ஈவன் டு ஃபெச் வாட்டர், தண்ணி பிடிக்க போகும்போது கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டு இந்தியாவில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பேட்ரியாட்டிக் ஃபீலிங் தட் இஸ் ரொம்ப தேசபக்தியோட அந்த போய்ட்ரியை எழுதியிருப்பாங்க. த இந்தியன் வீவர்ஸ், அது வந்து காமன் பீப்புள். ஸோ வீவர்ஸ்லாம் வந்து அவங்களோட வீவிங் ப்ரொஃபஷனை வந்து எப்படி லீட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் புத்தா சீட்டட் ஆன் அ லோட்டஸ், அதை பற்றி சொல்லும் போது ஷீ கெட் இன் டு த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டெத் சாங் அண்ட் லைஃப் சாங், லைஃப் அண்ட் டெத்தை பற்றி அந்த போய்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி லைஃப்பில் வந்து பர்த் சர்டனோ அதேமாதிரி டெத்தும் அன்சர்டன் தான் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஃபேமஸ் போயம்ஸு. தமயந்தி டு நாலா இன் த ஹார் ஆஃப் எக்ஸைல், எக்ஸ்டசி, இந்தியன் டான்ஸர், த இந்தியன் ஜிப்சி, இந்தியா லவ் சாங், Indian weavers, the salutation to the eternal peace, in the forest, in the bazaars of Hyderabad, Ram Muratham, nightfall in the city of Hyderabad, palanquin bearers, the Barda Nasrin, the past and the future, the queen's rival, the royal tombs of Kolkanda, the snake charmer, song of dream, song of Radha, the milkmaid, the soul's prayer, Sute, to a Buddha seated on a lotus, to the god of pain, wandering singers, street cries, alabaster, autumn song, bangle sellers, and the coromandel fishes, to youth. ஸோ இதெல்லாம் அவங்களோட வெரி ஃபேமஸ் போயம். ஆனால் இந்த போயம்ஸ்க்குலாம் அவங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் நாயுடுஸ் போய்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, த ஓல்ட் பார்சி லேடி ஸ்டில் லிவிங் இன் பாம்பே recalls both Jinnah and Mrs. Naidu during this year when the advocate became the young politician. Yes, she said, I remember Sarojini Naidu, she was in love with Jinnah, but he was never in love with her. He was cold and aloof. His career was all that mattered to him. She wrote love poems to him, but he was not the man to be enticed by the romantic verses. He was fastidious and virtuous, and he spent his evenings with his law court briefs. They used to call Mrs. Naidu the Nightingale of Bombay. I am afraid that as far as Jinnah was concerned, she sang in vain. The extravagance of Mrs. Naidu's devotion must have been embarrassing to a man of Jinnah's nature, she wrote. In the noontide hours, O love, secure and strong, I need thee not, but in the desolate hour of midnight, when an ecstasy of starry silence sleeps on the still mountains and the soundless deeps, and my soul hungers for thy வாய்ஸ். ஸோ இந்த ஒரு சரோஜினி நாயுடு பற்றி தெரிஞ்ச ஒரு லேடி இப்போ வரைக்கும் பாம்பேயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த லேடி வந்து சரோஜினி நாயுடு பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி ரீகால்ஸ் போத் ஜின்னா அண்ட் மிஸ்ஸஸ் நாயுடு டூரிங் திஸ் இயர். அந்த டைமில் வந்து முகமது அலி ஜின்னா அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருந்திருக்கு. அவங்க லவ் பண்ணுறதாகவும் அவங்க முன்னாடி தெரிவிச்சிருக்காங்க. பட் ஜின்னா வாஸ்
நெவர் இன் லவ் வித் ஹர். அவர் வந்து இவங்களை லவ் பண்ணல. அவங்க வந்து இவங்களோட ரொம்ப ரூடாக தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்காக இவங்க நிறைய பொயட்ரிலாம் எழுதியிருக்காங்க. அவங்களோட பொயட்ரி டேலண்ட்ஸை வச்சு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் அவர் எதுக்குமே முடியல. அண்ட் அவங்களுக்காக நிறைய பொயட்ரி எழுதும் போது அந்த பொயட்ரியிலேருந்து மற்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து அவங்கள வந்து நைட்டிங்கேல் ஆஃப் பாம்பேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை எல்லாருமே நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. பட் முகமது அலி ஜின்னா வந்து இவங்களை வந்து அவங்க வேஸ்ட், அவங்க பாடி அந்த பொயட்ரிலாம் எழுதி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொயட்ரி லைனில் அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஈவினிங் டைம் போகும்போது எனக்கு தெரியல, அது நான் ரொம்ப என்னோடய லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களை நான் அப்போ எதிர்பார்க்கவும் இல்லை. பட் இந்த மிட் நைட்டில் வென் த சரௌண்டிங்ஸ் பிகம் ஸோ சைலண்ட், என்னோட ஒரு மைண்டுக்குள்ளே எனக்கே தெரியாத ஒரு எக்ஸ்ட்ரஸி வரும்போது என்னோடய சைலன்ஸ் ரொம்ப தட் இஸ் என்னோடய ஸ்லீப்பிங் டைம், மிட் நைட்டில் எல்லாருக்கும் நமக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி குவைட்டான டைமாக இருக்கும் போது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் அதிகம் வருது. அப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வால்யூம் ஆஃப் பொயட்ரி அவங்க வந்து அது எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1912 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரீட் திஸ் எட்மண்ட் கூஸ் ரிமார்க் தட் இட் a graver music in this part of poem includes song of life and death. In this volume there are many love songs, love and death and life is very beautifully addressed to death and life. For example, life is prism of my light and the death shadow of my face. ஸோ இந்த பேர்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரிக்கு அவங்க கொடுத்த நேம். அது வந்து 1912 அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பொயட்ரியில் வந்து அவங்க இந்த கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரி வந்து அவங்க நிறைய போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பொயட்ரியில் வந்து எட்மண்ட் கூஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி இவங்க வந்து லைஃப் அண்ட் டெத்தை வந்து ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. லைஃப் அண்ட் டெத்து வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இது மேலே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்களோட இம்பார்ட்டண்ட் போயம்ஸு. ஸோ பேலங்குவின் பேரர்ஸ். பேலங்குவின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்குக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேலங்குவின் பேரர்ஸ்னால் இவங்க தூக்கிட்டு போகிறவங்க தான் பேலங்குவின் பேரர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேலங்குவின் பேரர்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனில் நமக்கு நல்லா தெரியும், நிறைய வெரி ட்ரெடிஷ்னல் மேரேஜஸ்லாம் ஓல்ட் ஏஜஸில் எப்படி நடக்கும்னா, இந்த பிரைட் க்ரூம் வில் பி சிட்டிங் இன்சைட் த பேலங்குவின் அண்ட் அதில் 4 பேரை வந்து அதை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 பேர் தூக்கிட்டு போகும்போது அந்த வெயிட்டு கேரி பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு சாங் பாடிட்டு அந்த மணப்பெண்ணையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு இந்த சாங் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த சாங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் இந்த பல்லங்குவினை தூக்கிட்டு போகும்போது உள்ளே இருக்க மணப்பொண்ணும் அதை என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் மூவ் பண்ணுற எல்லா ஸ்வேஸ்க்கும் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணுற எல்லா ஸ்வேஸ்க்கும் அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அந்த சாங் நாங்கள் பாடும்போது அந்த சாங்கை கேட்குற அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டார் மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்தாங்க. நாங்கள் பாடுற அந்த சாங்கில் அவங்க வந்து ஷி ஃபீல் லைக் ஒரு காற்று அடிக்கும் போது ஒரு ஃப்ளார் வந்து எப்படி மூவ் ஆகுமோ அந்தளவுக்கு அழகாக அவங்க மூவ் ஆனாங்க. அவங்கள தூக்கிட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியல, வி என்ஜாய்ட் அண்ட் அவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுதான் பேலங்குவின் பியரர்ஸில். அதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் ரைவல். இது வந்து அவங்களோட வெரி ஃபேமஸ் போயம். இந்த குயின்ஸ் ரைவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சியாவில் ஃபெரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருந்தாங்க. அவங்க வந்து எந்த நாட்டு கிங்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்சியா. ஸோ இந்த ஃபெரோஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பெர்சியாவோட கிங்கு. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து குல்னார். ஸோ இந்த குல்னார் வந்து ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் உமன். அவங்க ஒய்ஃப் குல்னார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷீ ஹேஸ் ஹர் ஓன் தாட்ஸ். நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தாட் இருக்குன்னா, அவங்க வந்து ரொம்ப அழகு, இந்த உலகத்துலேயே அவங்க தான் அழகுன்ற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அதை வந்து எல்லோரும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க சொல்லி அவங்கள ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து போர் அடிக்க அவங்கள பியூட்டியை பற்றி நினச்சி அவங்களுக்கே போர் அடிச்சிடும். அதே மாதிரி இந்த லக்ஸூரியஸ் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணுற லைஃப் எப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். அந்த லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலையும் அவங்கள பற்றின பியூட்டி இம்ப்ரெஷன்ஸையும் அவங்க வந்து நினச்சி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஷீ வாண்ட் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்ட். ஸோ கொஞ்சம் எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக யோசிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி
அவங்க கிங்கு கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்ன குயினுக்கு என்னென்னா, நான் எப்பயுமே நான் தான் அழகுன்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு காம்படிஷன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னை விட அழகாக யாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிங் வந்து அவங்களோட ஆசைப்படி ஒரு 7 யங் மெய்டன்ஸை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ணி 7 மெய்டன்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குயினுக்கு கீழே அவங்களுக்கு வேலை செய்கிற பொண்ணுங்களாக வந்து வச்சுப்பாங்க. லைக் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க 7 பேரில் யார் அழகாக இருக்காங்கன்றது இவங்களே பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. பட் என்ன தான் பண்ணாலும் அந்த 7 வைஃப்ஸும் வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் டே வந்து அவங்களோட இவங்க ஒரு மிரர் முன்னாடி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு அவங்களோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட 2 இயர் ஓல்டு கேர்ள் வந்து முன்னாடி வந்து அவங்க மதரை தள்ளி விட்டுட்டு அவங்க மேக்கப் பண்ணி பார்த்துட்டு இது என்ன இந்த ஃப்ளார் இது அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ளாரை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்கன்னா, லைக் குழந்தையோட அப்பியரன்ஸாக அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணுறதை நினச்சி இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நினைப்பாங்க, நம்மளோட காம்படிட்டர் வேறு யாருமே கிடையாது, என்னோட ஓன் டாட்டர் தான் என்னோட ஓன் காம்படிட்டராக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த குயின்ஸ் ரைவல்ன்றது நான் அதர் தென் அவங்களோட குழந்தையே தான், அந்த 2 இயர் ஓல்டு கிட்டே தான். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.